தினத்தந்தி மற்றும் விஐடி சென்னை இணைந்து வழங்கும் கல்வி கண்காட்சி 2025 திருச்சி மற்றும் சேலத்தில் அனுமதி இலவசம். சென்னையில் நள்ளிரவு நேரங்களில் பைக் ரேஸ் அட்டகாசங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அதனை நாம் காட்சிகள் வழியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன். இந்த பைக் ரேஸில் ஈடுபட்டவர்கள் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறதா? காவல்துறை தரப்பிலிருந்து இதற்கு ஏதேனும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதா? முழு விவரங்கள். சென்னையில விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்துல பைக் ரேஸ் மற்றும் சாகசத்துல ஈடுபட்டு அதனை வீடியோவாக எடுத்து தனது இன்ஸ்டாகிராம் பதிவிட்டு அவர்கள் இந்த லைக் இடுவதை இளைஞர்கள் தொடர்ச்சியாக செய்து வருகின்றனர். குறிப்பாக இது போன்ற சம்பவங்கள் சென்னையில தொடர்ச்சியாக நடந்து வரும் நிலையில காவல்துறையினர் மற்றும் போக்குவரத்து காவல்துறையினர் இணைந்து அந்த இருசக்கர வாகன நம்பர் பிளேட்டை வைத்து அந்த இளைஞர்களை கைது செய்து வருகின்றனர். குறிப்பாக கடந்த சில தினங்கள்ல அண்ணா சாலை, அண்ணா நகர், கோடம்பாக்கம், திருவல்லிக்கேணி உள்ளிட்ட பகுதிகளில் இது போன்ற பைக் சாகசத்துல ஈடுபட்டதாக 45 பைக்குகள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் இது தொடர்பான இளைஞர்களையும் கைது செய்த நிலையில இந்த சம்பவத்துல ஈடுபட்ட இளைஞர்களை எச்சரித்து எழுதி வாங்கி கொண்டு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில மீண்டும் ஒரு சம்பவமானது தியாகராய நகர் ஜிஎன் செட்டி சாலையில அமைந்திருக்கக்கூடிய மேம்பாலத்துல ஒன்று நடந்துள்ளது. நேற்றிரவு இந்த சம்பவமானது நடந்துள்ளது. குறிப்பாக இதர இளைஞர்கள் இந்த பைக் சாகசம் மற்றும் அந்த பைக் ரேஸ்ல ஈடுபட்டு அதனை வீடியோவாக எடுத்து இன்ஸ்டாகிராம்ல பதிவிட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக மிகவும் அதிவேகமாக இந்த 3 இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வருவதும் அதனை வீடியோவாக எடுத்து பதிவு செய்வதும் இது இந்த காட்சிகள் வெளியாகி உள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் அந்த இருசக்கர வாகன பதிவு எண்ணை வைத்து அந்த இளைஞர்கள் யார் என விசாரணை மேற்கொள்ளக்கூடிய பணியில தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சாலமன். தினத்தந்தி மற்றும் விஐடி சென்னை இணைந்து வழங்கும் கல்வி கண்காட்சி 2025 திருச்சி மற்றும் சேலத்தில் அனுமதி இலவசம்.